உலகையே உறைய வைத்த ஈரான், தப்பு பண்ணிட்டீங்களே சிங்காரம், நடுங்கி நிற்கும் அமெரிக்கா. அடிமேல் அடி அடித்தால் அமையும் நகரும் என்பார்கள். ஆனால் ஈரான் திருப்பி அடித்த அடியில் இப்போது அமெரிக்காவே ஆடிப்போய் நிற்கிறது. மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களாக அரங்கேறி வரும் காட்சிகள் ரத்தம் சதையுமாக உலகையே உறைய வைத்துக் கொண்டிருக்கின்றன. பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனியை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலையும் நடத்திய தாக்குதலில் ஈரானை அப்படியே முடுக்கிவிடும் என்றுதான் வெள்ளை மாளிகை கணக்கு போட்டது. ஆனால் அவர் பலியான பின்புதான் ஈரான் இன்னமும் ஆக்கிரசமாக அடிக்கத் தொடங்கியுள்ளது. நேற்று ஈரான் காட்டிய விஸ்வரூபம் வல்லரசு அமெரிக்காவின் வியூகங்களையே தலைகீழாக மாற்றியிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுள்ளது. தலைவரை வீழ்த்தினால் படை தானாக சிதறிவிடும் தான் அவர்களின் திட்டம். ஆனால் ஈரானோ தலைவன் போல என்ன லட்சியம் இருக்கிறது என வரிந்து கொட்டி களமிறங்கியிருக்கிறது. ஈரான் இவ்வளவு தூரம் துணிந்து பதிலடி கொடுக்கும் என CIA கூட எதிர்பார்க்கவில்லை. ஈரான் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறது. அவர்களை இப்போது தாக்கினால் எளிதில் பாய்னிய வைத்து விடலாம் என அமெரிக்கா போட்ட கணக்கு இப்போது மிஸ்ஃபயர் ஆகியுள்ளது. நேற்று நடந்த தாக்குதல்கள் சாதாரணமானவை அல்ல. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC தனது ஏவுகணைகளை நேரடியாக அமெரிக்க இராணுவ முகாம்களை தாக்கி திருப்பியுள்ளது. அலி அல் சலாம் விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் 6 பேர் பலியாகியுள்ளனர். இதில் உச்சகட்ட கொடுமை என்னவென்றால், குழப்பமான சூழலில் குவைத் நாட்டின் வான் பாதுகாப்பு படையே அமெரிக்காவின் 3 F-15E போர் விமானங்களை தவறுதலாக சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தலைமையகம் அமைந்துள்ள பஹ்ரைன் மற்றும் கத்தாரில் அல் உதைத் தளம் என வரிசையாக ஈரான் குறிவைக்க பாதுகாப்பான இடம் எது என அமெரிக்க படைகளை தேடும் நிலை உருவாகியுள்ளது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலின் நிலைமை இன்னும் மோசம். ஒரே நாளில் 62 முறை ஏவுகணைகள் மழையை பொழிய இஸ்ரேலின் அயன் டோம் பாதுகாப்பு கவசமே திணறி போனது. இதுவரை 11 பேர் இஸ்ரேலில் உயிரிழந்துள்ளனர். ஈரானை அழித்து விடுவோம் என முழங்கிய நெதன்யாகு இப்போது பதுங்கு குழிகளையே அதிகம் நம்ப வேண்டியிருக்கிறது.